ராசாத்தி, நீ கேட்டதுக்கு நான் கோவப்பட்டு அடிச்சிட்டேன். ஆனா கேள்வி கேட்ட உன்னோட வலி எனக்கு இப்பதான் புரியுது. எனக்கு குழந்தை மட்டும் இல்ல, குழந்தையும் தாண்டி உன்னையும் பிடிக்கும். எனக்கு நீயும் குழந்தை மாதிரி தான். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ தான் என்ன புரிஞ்சுக்காம இருக்க. எனக்கு எப்பவும் உன்னை பிடிக்கும். எத்தனை குழந்தை பிறந்தாலும் சரி, நீ தான் எனக்கு முதல் குழந்தை. எனக்கு உன் மேல இருக்கிற பாசம் எப்பவும் மாறாது. நேத்து நைட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. அவர் நமக்கு கொடுக்கறதுக்குள்ள படுத்து தூங்கிட்டோம். ச்சே, நாம மட்டும் கொஞ்ச நேரம் முழிச்சிருந்தா மாமா நம்ம கிட்ட பேசி சமாதானப்படுத்திருப்பாரு. ஆனா அதுக்குள்ள நான் தூங்கிட்டேன். சரி பரவாயில்ல, இப்ப வச்சுக்கோ. ராசாத்தி, அத்தை காஃபி இருக்கு. நீ கீழே வரியா இல்ல நான் மாடிக்கு எடுத்துட்டு வரவா? இதோ வரேன் அத்தை. சரி வா. ராசாத்தி, எங்க போற? ஏன் டோரா, கீழே அத்தை கூப்பிடுறாங்க. முதல்ல கண்ணாடியில உன் முகத்தை நல்லா பாரு. உன் மாமா அடிச்ச தடம் அப்படியே இருக்கு. இப்படியே போனா வீட்ல உள்ள எல்லாரும் பாத்துருவாங்கல்ல. அப்படி பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அப்புறம் மாமாக்கு தான் திட்டு விழும். ஆமா டோரா. பேசாம நீ இங்கே உட்காரு. சரி. கதவு சாத்திருக்கேன். சரி தட்டுவோம். ராசாத்தி, ராசாத்தி. ஆ இது வரேன் கண்மணி. ஆ வா. சொல்லு கண்மணி. என்ன ராசாத்தி, இனிய நைட்டு போட வந்ததை பார்த்தேன். ஒரே சந்தோஷம் போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்மணி. என்ன ஒண்ணும் இல்ல, சொல்லு. சும்மாதான் கண்மணி. என்ன சும்மா? என்னன்னு சொல்லு. என்ன ராசாத்தி இது? உன் கண்ணு பழுத்து போயிருக்கு. யாரோ அடிச்ச மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு? ஓ, அப்போ நான் அடிச்சதை தான் இனிய சமாதானப்படுத்த மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்காருல்ல?
ம். இல்ல இல்ல கண்மணி. என்ன இப்ப நீ உளறிட்டு இருக்க? என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன? இப்ப நீங்க காட்டுற பாசம், அன்பு, அக்கறை எல்லாம் குழந்தைக்காக தானா? அப்போ ஒருவேளை விதி வசத்தால இந்த குழந்தை இல்லாம போயிடுச்சுன்னா என்ன ஒதுக்கி தள்ளிடுவீங்களா? கண்மணி, தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் சொல்லிடாத. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா நீ பாத்து இரு. இனியன் கிட்ட சண்டை போடாம இரு. அவர் என்ன சொன்னாலும் பொறுமையா போ. சரி கண்மணி. சரி போ. பரவாயில்ல, இனியும் சரியாதான் அரைஞ்சிருக்கான் போல. அப்படியே அச்சு அடிச்ச மாதிரி விரல் எல்லாம் ஆழமா பதிஞ்சிருக்கு. இத பார்க்கும்போதுதான் என் மனசு குலுகுலுன்னு இருக்கு. இதை இப்படியே விடக்கூடாது. பிரச்சனையை பெருசாக்கி எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணுவோம். அத்தை, அத்தை. என்ன கண்மணி, இப்ப மட்டும் எதுக்கு நீ என்ன தேடி வர? என்ன அத்தை இப்படி சொல்றீங்க? பின்ன எப்படி சொல்ற? இப்பதான் நீ என்ன கண்டுக்கிறதே இல்லையே. நீ மட்டும் தனியா ஏதாவது செய்யற? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. சரி சொல்லு, இப்ப எதுக்கு இங்க வந்த? அத்தை, இனி எனக்கும் ராசாத்திக்கும் ஏதோ சண்டை நடந்திருக்கும் போல. இனிய ராசாத்தி கன்னத்துல ஊங்கி அடிச்சிருக்கான் அத்தை. ராசாத்தி கன்னத்துல இனியன் கைத்தடம் அப்படியே பதிஞ்சிருக்கு. அவ கீழே வந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்னு மாடியிலேயே இருக்கா. நல்லா வாங்கட்டும் கண்மணி, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அத்தை, இது நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது அத்தை. அவளை கீழே வர வச்சு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். ஒருவேளை ராசாத்தி மேல தப்பு இருந்தா எல்லாரும் அவளை திட்டுவாங்கல்ல. ஆமா கண்மணி, இது ஒரு வாய்ப்பு தான். ஆனா நீங்க தான் அத்தை அவளை கீழே வர வைக்கணும். நான் என்ன பண்ணாலும் அவ வரமாட்டேங்கிறா அத்தை. சரி சரி, நீ வா. ம். ராசாத்தி, ஏய் ராசாத்தி. ஐயோ, பெரியத்தை கூப்பிடுறாங்களே. சொல்லுங்க அத்தை. என்னடி கூப்பிட்டா நீ கீழே வர மாட்டியா? மேல இருந்துட்டே பதில் சொல்ற? அப்படியெல்லாம் இல்ல அத்தை. என்ன கண்மணி வா? போய் சொல்றான். என்ன விஷயம்னு நீங்க சொல்லுங்க. ஏய் நேரம் ஆச்சுடி, விளக்கேத்தணும், கீழே வா. போகாத ராசாத்தி, போகாத. ஐயோ, இந்த நிலைமையில நம்ம கீழே போனா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். என்ன பண்றது? ஏய் ராசாத்தி. அத்தை, நீங்க போங்க அத்தை, நான் வந்து விளக்கேத்துறேன். இப்ப நீ வர போறியா இல்லையா? இல்ல அத்தை, இப்பதான் முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னாச்சு உனக்கு? எதுக்கு முடியாம இருக்க? கீழே வா, என்னாச்சுன்னு பாப்போம். வரேன் அத்தை. என்ன அத்தை? போகாத ராசாத்தி, போகாத. போனா பிரச்சனை ஆயிடும். என்ன கண்மணி வர என்ன மாட்டேங்கிற? அத்தை? அத்தை கூப்பிடுங்க அத்தை. ராசாத்தி, ராசாத்தி. அத்தை, இப்ப நீ கீழே வரியா இல்லையா? வரேன் அத்தை.
ஐயோ, அத்தை வேற கூப்பிடுறாங்க டோரா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி சரி. ஏ ராசாத்தி, என்ன பிரியமா, என்னாச்சு? பாரினியா, ரொம்ப நேரமா நான் அவளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இதோ வரேன்னு சொல்லிட்டு இருக்காளே தவிர கீழே இறங்கி வர மாட்டேங்கிறா. வர வர அவ என்ன கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறா. நீங்க தான் அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறீங்களே, அதான் எப்படி நடந்துக்கிறா. சுத்தமா என்ன மதிக்கிறதே கிடையாது. நீ வேணா பாரு. ராசாத்தி, அத்தை வந்துட்டேன் அத்தை. கேட்டியா? 5 நிமிஷமா அவ இதையே தான் சொல்லிட்டு இருக்கா. இருங்க பிரியமா, இன்னைக்கு அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. நல்ல வேளை கண்மணி, இனிய வந்தான். ம், இப்ப இதுக்கும் சேர்த்து அவ இனிய கிட்ட வாங்கி கட்டிக்க போறா. ஆமா அத்தை. ஏய், உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? திரும்பவும் வேலை காட்டுறியா? மாமா, என்ன மாமா, பெரியம்மா கீழே அவ்வளவு கத்துறாங்கல்ல, நீ கீழே போகாம மேலே நின்னுகிட்டு இருக்க. இதோ வரன்ட்டு. ஆனா நீ ரொம்ப ஓவரா தாண்டி பண்ணிட்டு இருக்க. சாரி மாமா, என்ன தப்பா நினைக்காதீங்க. பின்ன நீ பண்ண காரியத்துக்கு தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? இல்ல மாமா, நேத்து நீங்க கோவத்துல கன்னத்துல அரைஞ்சீங்கல்ல, அதுல உங்க விரல் என் கன்னத்துல பதிஞ்சிருக்கு. என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது மாமா. இதோட போனா என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தான் எல்லாரும் திட்டுவாங்க. இந்த மாதிரி நேரத்துல பொண்டாட்டி கணத்துல அடிக்கலாமான்னு அட்வைஸ் பண்ணி தேவையில்லாம உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க. என்னால உங்களுக்கு எந்த சங்கடமும் வரக்கூடாதுன்னு தான் நான் கீழே போகாம இருக்கேன். என்ன மன்னிச்சிடு ராசாத்தி. நான் தான் உன்னை எப்பவும் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறேன். ஆனா நீ எனக்கு நல்லது நினைச்சுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்க. ரொம்ப வலிக்குதா ராசாத்தி? ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, இந்த சிச்சுவேஷனுக்கு ராஜா சார் சாங் போட்டுருவாங்களே. ஆமாமா, போயிட்டாங்க பாரு. தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும் ரெண்டு கண்ணம் சந்தனத்தின் தொட்டுக்கொள்ள என்ன இது, அவ்வளோ கோவமா வந்தா? எந்த சத்தமும் கேட்கவே இல்லையே. எதுக்கும் பாப்போம்.
சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காது. இவள முதல்ல ஒழிச்சு கட்டணும். என்ன இவன் ஒன்னு அடிக்கிறான் இல்ல அணைக்கிறான். ஏதாவது பண்ணு அந்த ராசாத்தி இவனை மயக்கிடுறாளே. இவன் வந்த வேகத்தை பார்த்து திரும்பவும் கண்ணு பழுக்க போகுதுன்னு நினைச்சா இவன் பழுத்த கண்ணத்துக்கு 10 போட்டுட்டு இருக்கான். போடி ஏ கண்மணி, போடி ஏ கண்மணி, போ ஏ கண்மணி, போடி. ஐயோ, போ. ஏய். ஐயோ, போ. ச்சே, கிளிய நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கா. ஏய் ராசாத்தி, ஏய் ராசாத்தி, அத்தை, யார் உன்னை இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? நான் தான் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன்ல. குடு பரவாயில்ல அத்தை. குடுன்றல்ல. அ, நீ போய் உள்ளே இரு. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல். அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல். வங்கி வளையல் சங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க. அம்மா பந்து இருக்கு, ஸ்டிக்கர் பொட்டு இருக்கு, நல்ல வளையல் இருக்கு. வளையல், நில்லுப்பா. வளையல். என்னம்மா வேணும்? என்ன இருக்கு? என்கிட்ட குங்குமம் இருக்கு, மஞ்சள் இருக்கு, குழந்தைங்க விளையாடுற கிளிகிளிப்பு இருக்கு, குழந்தைங்க விளையாடுற டென்னிஸ் பேட் இருக்கு, நீங்க எல்லாம் போட்டுக்கிற வளையலும் இருக்கு. வளையல் இருக்கா? அம்மா இது சாதாரண வளையல் இல்ல, சாமி கிட்ட செஞ்சு வச்ச வளையல். இத கர்ப்பிணி பெண்களுக்கு கையில போட்டு விட்டா தெய்வ சக்தியோட குழந்தை பிறக்கும். ராசாத்தி வளையல் போட்டுக்கிறியா? சரிங்க அத்தை. உன்கிட்ட இருக்கிற எல்லா வளையலையும் கொண்டு வா. அதோ எடுத்துட்டு வந்துருமா. வா. வாப்பா உட்காரு. என்னது வளையல்கா? என்னது வளையலா? ஆமாக்கா. யாருக்கு வளையலு? ராசாத்திக்கு தான். ராசாத்தி, உனக்கு இப்ப வளையல் எதுக்குடி? அத்தை, அக்கா ஏங்கா சும்மா போட்டுக்கிட்டுமே. வளையல் போட்டா நல்லா தானே இருக்கும். அவளும் போட்டுக்க ஆசைப்படுறாள்ல.